சினிமாவில் தளபதி இல்லைன்னா அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் வரதுக்கான எல்லா ஸ்கோப்பும் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. அந்த ஃபைட் எல்லாம் தாறு மாறு தக்காளி சோறுடா அடி தூளு சூப்பர். துப்பாக்கி வேலை செய்யணும், சூப்பரா வேலை செய்யணும். விஜய் இடத்தெல்லாம் யாரும் பிடிக்கவே முடியாது. பிகாஸ் அது ஒரு இடமே இல்லை, அதுவே ஒரு எம்டி கிரவுண்டு தான். எஸ்கேக்கு பெரிய விசில் போட ஆச்சுனா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபயரா இருந்துச்சு. ப்ரோ ஹீரோயின் வாழ்ந்துருக்காங்க ப்ரோ, ஹீரோயின் மாதிரி. மாலதியக்கா சூப்பரா இருந்தாங்க, சூப்பரா இருக்காங்க. எஸ்கே சரியான கம்பேக், வேற மாதிரி கத்தி தொண்டையே போயிடுச்சு. நோ வேற மாதிரி, நான் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டிங் எல்லாம் பாருங்க, லவ் நல்லா பண்ணலாம் ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. எஸ்கே வேற மாதிரி பார்க்கலாம் ப்ரோ. முருகதாஸ் கம்பேக் மாதிரி கொடுத்துருக்காரு. அது உண்மைதான். விஜய் எடுத்துட்டு வந்தது சிவகார்த்திகேயன் தொடர போறாரு. ஆமா ஆமா தல, என்ட்ரி சீனே பாட்டு வச்சு வேற மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னும் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். எஸ்கேக்கு பெரிய விசில் போட ஆச்சுனா அண்ணன் வேற லெவல் எங்கேயோ போயிட்டாரு. மாசு பாருங்க வச்சா ஒருத்து காசு கொடுத்து பார்க்கலாம், 2-3 வாட்டி கூட பார்க்கலாம். செம்மையா இருக்கு. ஏன் முருகதாஸ் செம்மையா பண்ணிருக்காரு. செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபயரா இருந்துச்சு. ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அது நடுவில் வந்து ஃபைட்ல ஒரு பிஜிஎம் இருந்துச்சு, அது செம்மையா இருந்துச்சு. 10 துப்பாக்கி படம் பார்த்த மாதிரி சொன்னோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். டான்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இது எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. தளபதி கிட்ட துப்பாக்கி வாங்கினாரு, அது எப்படி? துப்பாக்கி வேலை செய்யுது. வேலை செய்யுதுங்களா? சிவகார்த்திகேயனை விட ஒரு படி மேலே வித்யுத்தை காமிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஏஆர் முருகதாஸ் பயங்கர டிசைனாக காமிச்சிருக்காரு. ஒரே ஒரு டைலாக், துப்பாக்கி யார் கையில் வேணா இருக்கலாம், ஆனால் இங்கே வில்லன் நான் தாண்டா அப்படின்னு அந்த விஜய் ரெஃபரன்ஸ் படத்தில் அந்த இடத்துல வரும். அது சொன்னது உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு படம். அதாவது படத்தில் கொஞ்சம் அங்கங்கே மைனஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. இந்த தமிழ் சினிமாவிலேயே புல்லட் படாமல் ஹீரோ தப்பிக்கிற கல்ச்சர்லாம் இன்னமும் இருக்குது. நீங்கள் வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி தான் படம் எடுக்க முடியும், சினிமா லிபர்ட்டின்றது யூஸ் பண்ண முடியும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஓவரால் பார்க்கும்போது வெளியில் வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சாங்கன்னா அமைச்சிருக்காங்க. சினிமாவில் தளபதி இல்லைன்னா அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் வரதுக்கான எல்லா ஸ்கோப்பும் சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நடிப்பு திறமை பயங்கரமாக இருக்கும். உண்மையிலே சான்ஸே இல்லை. இல்லைங்க, சும்மா கிடையாது, ரொம்ப மெனக்கெட்டு இருக்காப்ல மனுஷன், தெரியுது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸோட அந்த ஃபைட் போர்ஷன் மட்டும் பாருங்க, சான்ஸே இல்லை, வெறித்தனம் பண்ணியிருப்பாப்ல மனுஷன். படத்தில் நீங்கள் ஒரு புதிய வித்தியாசமான அப்நார்மலையும் நார்மலையும் கலந்த ஒரு சிவகார்த்திகேயனை பார்ப்பீங்க. ஏன்னா மகன் படம் எடுக்க அப்பனும் மகனும் சேர்ந்து நடித்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். என்னது அதான்டா, அப்நார்மலா சிரிக்க வைக்கிறாரு, நார்மலா சிந்திக்க வைக்கிறாரு. ஓகேவா? கீழே அதான் கையை ஊனிக்காரணம் போட்டு நானும் வளர்ந்த என்னை யாரு தூக்கி விட்டது, விஜய் டிவிடா. அது மாதிரி என்னையும் தூக்கி விடணுண்டா அந்த விஜய் டிவி. கேங்கு, அதாவது துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம தமிழக மக்கள் கண்டிப்பாக அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்றத அதை ஒழிச்சிருக்கிறாரு. என்னைக்கு துப்பாக்கியை எடுத்து 100 கோடி கொடுத்தாரோ முருகதாஸ், அதே துப்பாக்கியும் என்னால் அழிக்க முடியுன்றத வீரத்தோட காட்டியிருக்காரு 2025. ஓகேவா? துப்பாக்கி யார் கையில் அண்ணன் கொடுத்தாரோ அந்த துப்பாக்கியை வச்சு மாபியா துப்பாக்கியை வந்து ஒழிச்சிருக்கிறாரு. அதான் கண்டென்ட். ஓகே, ஏன்னா ஃபைட்டெல்லாம் தாறு மாறு தக்காளி சோறுடா அடி தூளு சூப்பர். ஏங்க, அவர் தான் உச்ச நடிகர்னு அவர் சொல்லிக்கிறார். விஜய் இடத்தெல்லாம் யாரும் பிடிக்கவே முடியாது. பிகாஸ் அது ஒரு இடமே இல்லை, அதுவே ஒரு எம்டி கிரவுண்டு தான். அந்த எம்டி கிரவுண்டை போய் ஏன் பிடிக்கணும்? சிவகார்த்திகேயன் அவருக்கான ஒரு இடத்தை அவரே உருவாக்குவார். விஜய்னா துப்பாக்கி தானே கொடுத்தாரு, சிவகார்த்திகேயன் வந்து பீரிங்கன்னே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நல்ல ஆக்டர். என்ன பாட்டில் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, மற்றபடி படம் வெரி குட். நல்லா பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு படம்னு சொல்லலாம். யாரும் வந்து மொக்க வாங்கிட்டு போகாமல் அழகாக உட்காந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா நெயில் பண்ணி எடுத்திருக்காங்க கேரக்டர்ஸ். ஸோ ஒன் டைம் வாட்சபிள், நல்லா பார்க்க. விஜய்க்கு சொன்ன கதை யார் சொன்னா? விஜய் நடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்காது. ஏன்னா இந்த விஜய் மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷனை காட்ட சொல்லுங்க. ஆமா, செட் ஆகுமா? ஏன்னா அவர் வந்தாலே பைத்தியம் மாதிரி தான் இருப்பாரு. அதுக்கு கேரக்டர்லாம் ஒன்று நெயில் பண்ண தேவையில்ல. அவரை கூட்டின்னு வந்தாலே பைத்தியம். மேபி
ரியாலிட்டியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கதையை வந்து அவருக்கு குத்துருக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. மற்ற ஹீரோஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம ரசிப்போம், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எஸ்கே ஃபேனுக்கெல்லாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவர் மாதம் நடந்து வர சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த அளவுக்கு லைக் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி கொடுத்துருக்காங்க. ஏஆர்எம் சாரோட டேரக்ஷன், சுதீப் சாரோட டிஓபி, அனி சாரோட மியூசிக்கு, விஜய் சாரோட ஆக்டிங், அதே மாதிரி போன சில படங்கள் எல்லாமே நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டு ஸ்க்ரீன் பேஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, பர்சனலாக இருந்தால் அது கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த படத்தில் கனெக்ட் ஆன எல்லாம் விக்ராந்த் நடிச்சிருப்பாரு, அவரோட சீன்ஸ்லாம் கொஞ்சம் தான் வரும். ஆனால் அவர் வந்து லைக் பர்சனலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ப்ரோ ஹீரோயின் வாழ்ந்துருக்காங்க ப்ரோ, ஹீரோயின் மாதிரி ஹீரோ கூட வாழ்ந்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பர்சனலாக அவங்களும் கனெக்ட் ஆனாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அவங்க எந்த படத்துலையும். ஆனால் இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக வராங்கன்றது மாதிரி எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஆல்ரெடி எங்கேயோ ஒரு பார்த்த முகமாக தான் எனக்கு தெரிஞ்சது. நயன்தாரா, த்ரிஷாலாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மாசான ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்ட்ரிலாம் அதில் கிடையாது. பக்காவாக என்ன இருக்கணுமோ, அந்த ஹீரோயினுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க, ஹீரோக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் மெசேஜ்லாம் ரொம்ப பெரிய லெவலில் சோஷியல் மெசேஜ்லாம் கொடுக்கல, நார்மல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இம்பாக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து எப்படி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன், எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு, புதுசாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் நார்மல் மூவி பை மூவி அவரே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வராரு. நல்லா வந்து முருகதாஸ் சாருக்கு வந்து ஒரு 3 படம் குத்து, சர்க்கார் ஆவரேஜ், தர்பார் வந்து செம குத்து, சிக்கந்தர் வந்து என்னால் உட்காரவே முடியல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாப்புல. இந்த படத்தில் எஸ்கே வர கையில் கொடுத்துருக்காங்க. எஸ்கேவோட அமரன் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனில் கனெக்ட் ஆகி நான் எஸ்கேவே பார்க்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் சாராவும் அவங்க பல்லவியை வந்து சாய் பல்லவியை வந்து பார்த்தீங்கன்னா இந்து ரிபக் அவர் கேஸ் மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த படத்தில் என்ன இருக்க போது, பழைய எஸ்கே கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குமே நினச்சி வந்ததுக்கு பழைய எஸ்கே அப்படியே கிடச்சிட்டாப்புல, செம்மையாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போதை, மது, மாது, சூது எல்லா கலாச்சாரம் வந்துருச்சு. துப்பாக்கி கலாச்சாரம் இதுவரை வரல. துப்பாக்கி கலாச்சாரம் வந்து உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க வில்லன் டீம். அதை என்ஐஏ வந்து நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்க எப்படி முறியடிச்சாங்கிறது இந்த படத்தோட கதை. அதில் வந்து எஸ்கே எப்படி பங்களிச்சாரு, எஸ்கேக்கும் என்ஐஏக்கும் என்ன சம்பந்தம், இதை வந்து அழகாக சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். ஸோ ஏஆர் முருகதாஸோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. தலை வேற லெவல். இது எப்படி இது முருகதாஸ் கம்பேக்கா? முருகதாஸோட கம்பேக் தான். மாலதியக்கா சூப்பராக இருந்தாங்க, சூப்பராக இருக்காங்க, பிடிச்சிருந்துச்சு. அவங்க பெரிய ஆளாக வருவாங்களா? வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்கண்ணா. துப்பாக்கி வாங்கினார் தளபதிட்டேருந்து. துப்பாக்கி வேலை செய்யணும், சூப்பராக வேலை செய்யுதுண்ணா.